அப்பா பொடி. இருமா, உள்ள கூப்பிடுறா. என்ன பொடியாக்க போறா? கொண்டு வாங்க. என்ன ரேகா, தலைவலிக்குதா? சத்தியமா என்னால முடியலங்க. இவ ஒண்ணு மாதிரி ஒண்ணு கேக்குறா, நான் என்னங்க பண்றது? வேற வழி இல்லம்மா, அவ கேக்குறத கொடுத்துரு. நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க பாட்டுக்கு அவ கேக்குறத செஞ்சு கொடுத்து சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஒவ்வொன்னையும் பண்றதுக்குள்ள எனக்கு உசுறு போகுது. ரேகா, மாயாங்கிற சின்ன மீனை போட்டுதான் பெரிய திமிங்கலத்தையும் நம்ம பிடிக்கணும். காசு பணம் சும்மா வருமாமா, கஷ்டப்பட்டாதானம்மா. ஒரு விதத்துல பார்த்தா மாயா உனக்கு பொண்ணு மாதிரி தானே. அவளை என் பொண்ணுன்னு சொல்லாதீங்க. இந்த வயசுல இப்படி ஒரு பொண்ணா எனக்கு பத்திக்கிட்டு வருது. அப்படிலாம் சொல்லாத ரேகா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் அவளை நீதான் அம்மாவா இருந்து பாத்துக்கணும் ரேகா. ஆமா, கஷ்டம் எனக்கு தானே, உங்களுக்கு என்ன? நீ ஏமா கஷ்டத்தை நினைக்கிற? பின்னாடி வரக்கூடிய பெனிஃபிட் நினைச்சு பாரு, சந்தோஷமாயிடுவ. ஆமா, அப்படியே ஆயிட்டாலும் இவ பண்ற சேட்டைக்கு எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். அவ எனக்கு பொண்ணு வளர்த்திருக்கா, பொண்ணுங்கிற பேர்ல பிசாச பெத்து வச்சிருக்கா. இது எப்படி வேலை வாங்குற தெரியுமா? என்னால சத்தியமா முடியலங்க. கண்ணுக்குள்ள 2 போட்டு போட்டுருந்தா போட்டுதான் சாப்பிட்டுருப்பா. நீங்க தான் இப்படி பண்ணிட்டீங்க. அப்படிதான் பண்ணிடாத, அப்புறம் அவளுக்கு அம்மா ஞாபகம் வந்துடும். அவளுக்கு பவானி ஞாபகம் வந்துருச்சுன்னா அவளை சமாளிக்கவே முடியாது. அவ ஞாபகம் வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். அவ என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்குற, அவ என்ன பண்ணாலும் தாங்கிக்கிற. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? இத பாருக்கா, நான் மறுபடியும் சொல்றேன். அவ வரம் கொடுக்கிற கற்பக விருட்சம். அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டா நாமளும் சுபிட்சமா இருக்கலாம். அதனால அவ மனசுக்கு ஓடாம நடந்துக்கம்மா. ஆமாங்க, அவ உருண்டு தண்டை போட சொல்லுவா, நானும் உருண்டு புரண்டு போடுறேன். போடுமா, தப்பே கிடையாது. நம்ம சாமிக்கு முன்னாடி போடல. சித்தி, இட்லி பொடி வேணும். ரேகா, நீ என்ன பண்ற? கொஞ்சம் பொடி எடுத்து அதுல லேச நெய்யை ஊத்தி கலக்கி அவகிட்ட கூட கொடுத்துற ப்ளீஸ். சித்தி, எடுத்துட்டு வா. மேடம், எங்களுக்கு எந்த ஏரியா அலர்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். உங்களுக்கு வலசரவாக்கம், இவருக்கு நெற்குன்றம். அத 1 ஹவர்ல முடிச்சிட்டு வேற ஏரியா பார்க்கணுமா? மேனேஜர் சொன்னாரு. ஓகே மேடம், 1 ஹவர்ல முடியுமா? அங்க போய் பிரிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆமா, நீங்க எவ்வளவு டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. உங்க முகத்தை பார்த்தாலே என்ன ப்ராப்ளம் புரியுது. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் நல்லா தானே இருக்கேன். என்ன மேடம், உங்க ஃப்ரெண்ட் யுகேந்திரனுக்கு பொண்ணு பார்த்த விஷயத்தெல்லாம் கேட்டு நாங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா இப்படி இருக்கீங்க? அந்த கதையை உங்ககிட்ட சொல்லியா? சிரிக்க அதுல என்ன இருக்கு? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அவர் உங்ககிட்ட சரியா சொல்லணும்னு நினைக்கிறேன். பொண்ணு பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, ஓகே சொல்லிட்டேன்னு சொன்னாரு. அதெல்லாம் கப்சா மேடம். அந்த பொண்ணு பார்த்த அதிர்ச்சியில தலை தெறிக்க ஓடி வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், ரொம்ப பெரிய இடம், செமையா இருக்கும், பார்த்தா ஷாக் ஆயிடுவேன்னு அவங்க மாமா பெருசா பில்டப் கொடுத்து கூட்டு போயிருக்காரு. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது பொண்ணு டபுள் சைஸா இருக்குன்னு. முதல்ல பொண்ணோட அப்பத்தா தான் புடவை கட்டி வந்திருக்குன்னு தவறுதலா பார்த்திருக்காரு. இதாண்டா பொண்ணு, இதை தாண்டா கட்டிங்கன்னு அவங்க மாமா அடாவடியா சொல்லியிருக்காரு. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? விட்டா போதுன்னு தெரிச்சு ஓடி வந்திருக்காரு மேடம். நல்ல வேலை அவங்க அம்மா தான் காப்பாத்திருக்காங்க மேடம். உண்மையாதான் சொல்றீங்களா? ஆமா மேடம், தப்பிச்சதே பெரிய விஷயம் சொன்னாரு. அவராவது அந்த பொண்ணை ஓகே பண்றதாவது. ஓகே மேடம், நாங்க கிளம்புறோம். மேனேஜர் சார் கேட்டா நேத்தே கிளம்பிட்டேன்னு சொல்றேன், இல்ல திட்டுவாரு. ராஸ்கல், என்கிட்டயே போய் சொல்வியா நீ? போய் சொல்வியா? போய் சொல்வியா? போய் சொல்வியா? போய் சொல்வியா? போய் சொல்வியா? குமார் கிளம்பிட்டாரா? சார் கேட்டாரு. அவங்க நேத்தே கிளம்பிட்டாங்க. என்னங்க உளறீங்க? சரி, அதை விடுங்க, கையை கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்குங்க? அட, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெரிய இடத்துல மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்குல, அதுக்கு வாழ்த்து சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி ஓட்டுறீங்க? நான் பிடிச்சிருக்கு, செட் ஆயிடுச்சுன்னு போய் தாங்க சொன்னேன். அது நிஜமாவே நடக்கட்டும்ங்க. பெரிய இடம், செமையான பொண்ணு, அதே கட்டிக்கோங்க. ஜோடி பொறுத்தும் சூப்பரா இருக்கும். ஐயோ, கலாய்க்காதீங்க, உங்க வார்த்தை பழிச்சிட போகுது. அது இப்ப நினைச்சாலும் பயங்கரமா இருக்குங்க. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. சும்மா கலாட்டா பண்ண அவ்வளவுதான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கக்கிட்டாங்க. ஐயோ, பொறுக்காதே அவனுங்களுக்கு. ஆக இப்ப எல்லாருக்கும் நான் காமெடி பீஸா போயிட்டேன்ல. கோச்சிக்காதீங்க, சும்மா ஜாலிக்கு தான் பேசினேன். ஆமா, அந்த பொண்ணு குண்டா இருக்கிறதுனால தான் வேணான்னு சொன்னீங்க.
குண்டு ஒல்லி நெட்ட குட்டை கருப்பு சிகப்பு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அத பத்தி எல்லாம் நாம கமெண்ட் பண்ணவும் கூடாதுங்க. அது ரொம்ப தப்புங்க. நீங்க தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களே. அதுக்கு ரீசன் இருக்குங்க. என்ன? நாம ஒரு பொண்ணை பாக்குறோம்னா அந்த பொண்ணை முதல்ல நம்ம மனசுக்கு பிடிக்கணுங்க. அழகு உருவம் அதெல்லாம் வெறும் செகண்டரிங்க. ஓஹோ, சிலர் பார்த்ததுமே காதல்னு சொல்வாங்களே, அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அது எப்படிங்க பார்த்ததுமே காதல் வரும்? அப்படி வந்தா அதுக்கு பேர் கவர்ச்சிங்க, வயசு கோளாறு. உண்மையான காதல் பழக பழகதாங்க வரும். இப்போ நாம ஒருத்தரோட பழகுறப்போ நாமளே அறியாமலேயே நமக்குள்ள ஒரு ஃபீல் வந்துருங்க. ஒரே வேவ் லென்த்ல இருக்கிறவங்க முதல்ல என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அட்டாச்ட் ஆயிடுவாங்க. இவங்க நமக்கு லைஃப் பார்ட்னரா இருந்தா நல்லா இருக்கும்னு உள்ளுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருங்க. இவங்க இல்லைன்னா நாம இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் இவங்க தான் என்னோட வாழ்க்கை துணைன்னு முடிவே பண்ணிடுவாங்க. அதுதாங்க லவ். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொந்த அனுபவமோ? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. லவ்னா அது பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் வர்றதுதான்னு நான் நம்புறேன். அதை தாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன். சரி, அதை விடுங்க. நீங்க ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள மேனேஜர் வேற வந்து டைவர்ட் பண்ணிட்டாரு. சரி, அது என்ன விஷயம்? ஏங்க, உங்களை தாங்க கேக்குறேன், என்னன்னு சொல்லுங்க. என்ன விஷயம்னு கேட்டா போன் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. போன் தேஞ்சிர போகுதுங்க. சொல்லுங்க. ஹலோ, கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. இப்படி பேசாமலே இருக்கீங்க. மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. அச்சோ, சொல்லவே கூச்சமா இருக்கு. நீங்க வெக்கப்படுறீங்களா? அப்படி என்னங்க விஷயம்? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. போல்டா ஓப்பனா சொல்லுங்க. என்ன லவ் மேட்டரா? ஹேய், நிஜமாவே நீங்க லவ் பண்றீங்களா? யாருங்க அந்த லக்கி பாய்? அச்சோ, எனக்கு அது சொல்லதான் மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது. சொல்லுங்க, பரவாயில்லைங்க. சாரி, என்னால முடியாது. நீங்களே கெஸ் பண்ணுங்க. உங்க மனசுல யாரு இருக்காங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? சத்தியமா தெரியலங்க. யாருன்னு என்னால யோகிக்கவே முடியலங்க. அவரே தாங்க. இப்ப சொன்னீங்களே. நான் என்ன சொன்னேன்? யோகிக்க முடியலன்னா? ஏங்க, யோகிக்க முடியலன்னா தெரியலன்னு அர்த்தங்க. ஐயோ, சரியான டியூப்லைட்டா இருக்கீங்களே. என்னங்க என்ன திட்டுறீங்க? பின்ன என்னங்க, நீங்களே கெஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப பண்றீங்களே. நீங்க சொன்ன வார்த்தைக்குள்ள ஒரு பேர் இருக்கு. கெஸ் பண்ணுங்க. ஐயோ, என்னால முடியலங்க. நான் கிளம்புறேங்க. யுகி யுகி. ஓகே, நானே சொல்லிடுறேன். நான் யுகியை தான் லவ் பண்றேன். Yes, I'm in love with him. I love you so much. இத சொல்றதுக்கு இவ்வளவு நாளா? இத நீங்களே சொல்லி நான் கேட்கணும்னு தான் இவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேங்க. அப்படின்னா நீங்களும்? எஸ், நானும் மனசார விரும்புறேன். ஐ லவ் யூ வைஷு. ஐ லவ் யூ. Me too.
என்னங்க என்னமோ சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. என்ன பகல் கனவா? பகல் கனவெல்லாம் பலிக்காதுங்க. கனவு தாங்க பலிக்காது. ஆனா இது நடந்தா நல்லா இருக்கும்னு நம்ம அழுத்தமா நினைக்கிறது கற்பனை. அது கண்டிப்பா நடக்கும். ஓகே, உங்க கற்பனை தான் என்னன்னு சொல்லுங்களேன். இல்லைங்க, இப்ப வேண்டாம். இன்னைக்கு நைட்டு ஷார்ப்பா 8 மணிக்கு நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, அப்ப சொல்றேன். என்னங்க இது? அப்ப சொல்ல போறத இப்பவே சொல்லலாம்ல. ஏன் சஸ்பென்ஸ் அதிகமாக்கிட்டே போறீங்க? என்னால நேர்ல சொல்ல முடியல, போன்ல தான் சொல்ல முடியும். நீங்க போன் பண்ணுங்க. ஒருவேளை நான் மறந்துட்டேனா? என் மேல அக்கறை இருந்தா, நான் சொல்றத கேட்கணுங்கிற ஆர்வம் இருந்தா கண்டிப்பா மறக்காது. அப்படிங்கிறீங்க? உங்களுக்கு மறக்காது. கண்டிப்பா நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க. நம்பிக்கையோட சொல்றீங்க. சரி, பார்க்கலாம். ஆனா ஒண்ணுங்க, இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இப்படி கண்ணை முழிச்சுக்கிட்டே தூங்குறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என்னங்க முறைக்கிறீங்க? வேலையை கவனிங்க. நானும் சர்வீஸ் கிளம்புறேன். என்னக்கா வெளியே உட்காந்துருக்கீங்க? மேடம் உள்ள இல்லையா? வீடு பூட்டி இருக்கு தம்பி. அம்மாவும் பாப்பாவும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போல இருக்கு. அப்படியா? எங்க போயிருக்காங்க? இன்னைக்கு ஆபீஸ் இருக்குல்ல, பாப்பாவை கூட்டிட்டு பேங்க்குக்கு தான் போயிருப்பாங்க. பேங்க்குக்கா? ஆமா தம்பி, அங்கதான் போயிருப்பாங்க. ஆனா இந்நேரம் வந்திருக்கணும், ஏன் வரலன்னு தெரியல. இல்லக்கா, நான் வரப்பவே பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனா இன்னைக்கு மேடம் வரலன்னு பேங்க்ல சொன்னாங்களே. என்ன தம்பி சொல்றீங்க? அம்மா பேங்க்குக்கு போகாம வேற எங்க போயிருப்பாங்க? நீங்க எப்பவுமே வீட்ல தானே இருப்பீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா? இல்ல தம்பி, ஊர்ல ஒரு டெத் ஒன்னு ஆயிடுச்சு. அதுக்காக போயிட்டு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. சரி வந்துருவாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் பண்ண தம்பி, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃபோனை கூட ஆஃப் பண்ணிட்டு எங்கக்கா போயிருப்பாங்க? இங்க எதுவும் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாத்தீங்களா? அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்களா? இது வரைக்கும் அப்படி சொன்னதில்ல தம்பி. எப்பவும் நான் வீட்ல தான் இருப்பேன். இன்னைக்கு நான் வர்றது தெரிஞ்சிருக்காது, அதனால சொல்லாம போயிட்டாங்க போல இருக்கு. இங்க மேடத்துக்கு யாரும் ரிலேஷன் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்ல தம்பி. இங்க வீட்லன்னா நானும் உஷாவும் தான். அக்கம் பக்கம் சில பேர்கிட்ட பழகுவாங்க. மத்தபடி ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ். சொந்தம்னு சொல்லி எங்கேயும் போக மாட்டாங்க தம்பி. சரி விடுங்கக்கா, நாம ஏன் குழப்பிக்கணும்? எங்கேயாவது மாயாவை கூட்டிகிட்டு பார்க்கு பீச்னு போயிருப்பாங்க. எப்படியும் வந்துருவாங்க. அது வரைக்கும் நீங்க... பரவாயில்ல தம்பி, இப்ப வந்துருவாங்க. நான் வெயிட் பண்றேன், நீங்க கிளம்புங்க. சரிக்கா, என் ஃபோன் நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கங்க. மேடம் வந்துட்டாங்கன்னா நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. சரி தம்பி, நீங்களே நம்பர் போட்டு கொடுத்துருங்க. என்னக்கா, இதுல யுகின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க வந்த உடனே எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. மேடத்துக்கிட்ட லோன் விஷயமா நான் கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் சொல்றேன். சரிங்க தம்பி, கண்டிப்பா சொல்றேன். சரிக்கா, நான் வரேன். அம்மா ஒரு காஃபி, தலை வலிக்குது. என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னை யாரு உள்ள விட்டாங்க? அப்பாதான். மைசு வா, நம்ம விளையாடலாம். அடச்சி, அறிவு இருக்காடி உனக்கு? உன் மூஞ்சிக்கு லிப்ஸ்டிக் வேற வேணுமா? பேய் மாதிரி இருக்க, லூசு லூசு.
என்னையா லூசுன்னு சொல்ற? நீ பண்ண வேலைக்கு லூசுன்னு சொல்லாம மேதன்னு கொஞ்சுவாங்களோ? என் மேக்கப் கிட்லாம் நாசமா போச்சு. என் ரூமை எவ்வளவு நீட்டா வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராக்கிட்டியேடி. நான் விளையாடினேன். என்னது? இது என் பர்த்டே டஸ்டி நாஸ்தி பண்ணி வச்சிருக்கேன். இதை யாரு உனக்கு எடுத்து கொடுத்தது? அப்பா தான் போட்டுக்க சொன்னாங்க. அப்பாவா? மா, அம்மா இல்ல, அப்பா தான் சொன்னாங்க. ஏய் வாய் மூடி. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யார் இந்த லூச உள்ள விட்டா? பாரு, என் ரூமே நாஸ்தி பண்ணி வச்சிருக்கா அவ. பிசாசு பிசாசு. ஏன் இப்படி பண்ண? ஏய் நான் அக்கா தானே, ஏன் திட்டுற? அக்கான்னு சொன்ன கொன்றுவ உன. வாய் உடைச்சு போடி வெளிய. நீ படி, இரு அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா, இத யாரம்மா சரி பண்ணுவாங்க? முதல்ல இவளை இழுத்து வெளிய விடுமா. கோவப்படாதடி, நான் சொல்றது கேளு. இந்த லூசு எதுக்குமா இங்க வந்துச்சு? யார் இவளை கூட்டிட்டு வந்தா? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏன் அப்படி கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? இது உங்க வேலை தானா? ஆமா, இன்னுமே இவங்க தான் இருப்பா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்பா என்ன லூசுன்னு திட்டுறா, அடிக்க வரா, கொன்னுடுவேன்னு சொல்றா. அப்படியா சொல்றா? நான் என்னன்னு கேட்கறேன். அவ செஞ்சது தப்பாவே இருந்தாலும் அவ உன்னோட பெரியவ. அவகிட்ட மரியாதை இல்லாம பேசிருக்க. என்ன பழக்கம் இது? அவ என்ன பண்ணிருக்காரு பாருங்க. ஏய், என்ன பண்ணிருந்தாலும் சரி, நீ பேசுறது தப்பு தானே? சாரி கண்ணு. சாரி கேட்கணுமா? நானா? அதுவும் இவ கிட்டியா? என்ன விளையாடுறீங்களா? விளையாட்டுல இல்லம்மா, சீரியஸா தான் சொல்றேன். சாரி கண்ணு. இவருக்கு என்னமா ஆச்சு? ஏன் இப்படி பண்றாரு? ஏய், அங்க என்ன பேச்சு? முதல்ல என் பொண்ணுகிட்ட சாரி கழு. நான் செத்தாலும் அது நடக்காது. ஏய், அவ வயசுல பெரியவ தானே, தெரியாம பண்ணிட்டேன்னு சாரி கேளு, குறைஞ்சா போயிடுவ. தப்பு பண்ணது அவ. நான் ஏமா சாரி கேட்கணும்? எல்லாரும் இவ்வளவு மாதிரி லூஸ் ஆயிட்டீங்களா? இதுக்கு மேல ஏதாவது பேசுன அரைஞ்சிடுவேன். ஏற்கனவே வாங்குறது மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். மரியாதைய சாரி கழு. ஏய், சொல்றாருல, கேட்டு தொலையேன். ஒன்னதான் கேளுங்கிறால. சாரி. இந்த பயம் இருக்கட்டும். இனிமே இவளை தப்பா பேசுன தொலைச்சிடுவேன். அப்பா, வயசு திட்டாத, சின்ன பொண்ணுல பாவம். வயசு நம்ம விளையாடலாமா? அவ கிடக்காமா, நீ சாக்லேட் கேட்டில்ல, அப்ப வாங்கிட்டு வந்திருக்கேனே. வா வா வா. அப்பா, வா. இங்க என்னமா நடக்குது? எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்திருக்காரு? அவளுக்கு நீயும் சப்போர்ட்டா? அதெல்லாம் இல்லடி, அவ அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. திடீர்னு எங்க போனான்னு தெரியல. உங்க அப்பா தற்செயலா இவளை பாத்திருக்காரு. தனியா இருக்காளே நீங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. பவானி வர வரைக்கும் இவ இங்கதான் இருக்கணும். அவளை இங்க ஏமா வச்சிருக்கணும்? பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அவளை எங்கேயாவது ஒரு ஹாஸ்டல்ல போட்டுருக்கலாம்ல. என் ரூம் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காரு பாரு. அவளை நிஜமாலே கொன்னிடலாம் போல இருக்குமா? ஏய், கோவப்படாதடி. இது பாரு, காலையில இருந்து நானும் படாத பாடுபட்டு இருக்கேன். என்ன பண்றது? உங்க அப்பாவுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்க வேண்டியிருக்கு. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு அவளை வெளியே அனுப்பிடுங்க. அவ இனி இங்க இருக்க வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் முடியாதுடி. உங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. கொஞ்ச நாளைக்கு என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்ப ரூம காலி பண்ணிட்டு நான் மொட்டை மாடியில போய் படுக்கணுமா? ஐயோ இல்லடி, இதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துடுறேன். இனிமே அவ இங்க வராம பாத்துக்கலாம். ஓகே? அவ விஷயத்துல நீ தலையிடாதம்மா. போதுமா, என்ன வெறு பேத்தாதீங்க. இந்த மாதிரியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் ஒரேடியா வீட்டை விட்டே போயிடுவேன். அப்படி நடக்காம நீ பாத்துக்கோ. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வெளியே போ. என்னடி, என்ன சொன்னா உன் பொண்ணு? எல்லாத்தையும் சொல்லிட்டியா அவகிட்ட? நான் எங்க சொல்ல போறேன்? பவானி எங்கேயோ போயிருக்கா. அவ வர வரைக்கும் மாயா எங்க இருக்கட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரி, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. எனக்கு வெளியில இருக்கிற எதிரியை விட இவ தாண்டி பெரிய எதிரி. இவளுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, ஏடா கூடமா ஏதாவது பண்ணி வைப்பா. இல்லங்க, அதெல்லாம் தெரியாம பாத்துக்கலாம். மாயா இங்கிருந்து போற வரைக்கும் அவ விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லி வை. நீ கொஞ்சம் பார்த்து பொறுப்பா நடந்துக்க. சரிங்க.